டக்குன்னு ஒரு சட்னி வதக்க தேவை கிடையாது, வேறு 5 நிமிஷம் கூட ஆகாது. அதுவும் புரோட்டீன் நிறைஞ்ச சட்னி. பொட்டுக்கடலை தக்காளி எதுவுமே பயன்படுத்தாமல் தோசை இட்லி கூட அட்டகாசமான புரோட்டீன் நிறைந்த இந்த சட்னியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணால் தேங்காய் வந்து ரொம்ப செய்யக்கூடாது, கொஞ்சம் சேர்த்தா போதும் தேங்காவை. இது கூடவே 4 பல் பூண்டை வந்து உரித்து சேர்த்துக்கலாம். காரம் ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து வேர்க்கடலை நல்லா வறுத்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு சுத்தளவு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம சின்ன வெங்காயத்தை ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து உரித்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நல்லாவே கட் பண்ணி வச்சுருக்க மலை இலைகளில் வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மல்லி இலைகளை விட மல்லி தண்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு. மல்லி இலைகளை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இந்த சட்னிக்கு ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. நார்மலாக நம்ம தேங்காய் சட்னி அரைப்போம் இல்லையா, சொன்ன மாதிரி தண்ணி சேர்த்துறாதீங்க. சட்னி கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்துறாமல் இந்த மாதிரி அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி நல்லாவே தெரியும். நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து இதை மாற்றிடலாம். இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்புக்கு நார்மல் நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து கொடுக்கக்கூடாது. நல்லெண்ணெய் இல்லை வந்து தேங்காய் எண்ணெய் கூட கொடுத்தா இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாக இருக்கும். சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பீனட் மல்லி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி தோசை இட்லி கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வதக்கவும் தேவை கிடையாது, தக்காளி பொட்டுக்கடலை இப்படி எதுவுமே தேவை கிடையாது. டக்குன்னு பச்சையாக செஞ்சாலும் ஹை ப்ரோட்டீனோட ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக வேறு 5 நிமிஷத்தில் இந்த சட்னி வந்து செஞ்சிடலாம். நீங்கள் எங்கேயும் டக்குன்னு வெளில போகிறீங்க, நான் வீட்டிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா சட்டுன்னு அந்த சட்னி அரைச்சி கொடுங்க. இட்லி தோசை கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.